ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. நம்ம செய்யற தொழிலுக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோமோ, நம்ம அதை எவ்வளவு நேசிக்கிறோமோ, அது அப்படியே டபுள் ட்ரிபிளா பிசினஸ் கொடுக்கும். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது வரலன்னு சொல்றாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எத்தனையோ நைட்ஸ் தூங்காம இருந்திருப்பேன். ஃபேக்டரிஸ் எல்லாம் போகும்போது ரெஸ்ட் ரூம் போக முடியாது, எவ்வளவு பிரச்சனை இருக்கும். சும்மாவா வரும், எல்லாமே கஷ்டப்படணும்ல. நம்ம செய்யற தொழில நம்ம உண்மையா இருக்கணும். 10,000 ரூபாங்கிறது நாளைக்கு பல கோடியில கொண்டு போய் நிறுத்தும். யாரை பார்த்தாலும் சாரி பிசினஸ் உடனே ஸ்டார்ட் பண்றாங்க. அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு? இன்ஸ்டாகிராமோட அந்த ஃபேக்க பார்த்து நம்பிடுறாங்க. ஏய் அவெல்லாம் வந்து பாருப்பா 4 புடவை வித்தா கார் வாங்கிட்டா. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே நல்ல போற போக்குல உன் மூஞ்ச பத்தியா, உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு இது தேவையா, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இது பிடிக்கல, ஏன் பாக்குறீங்க? இதுல நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இது எதுவுமே நான் காப்பி பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடு வீடியோவை நான் பண்ண நெக்ஸ்ட் மந்தே பண்ணாங்க. அது காப்பி கிடையாது. நம்ம அதை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோங்கிறது தான் முக்கியமே தவிர அங்க இந்த மூஞ்ச கிண்டல் பண்றாங்கல்ல, நீ கருப்பா இருக்க உனக்கு இது தேவையா, நீ ஒல்லியா இருந்தா, நீ குண்டா இருக்க உனக்கு இது தேவையா, இந்த ஃபேஸை தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி என் கம்பெனியை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன உங்களுக்கு ஒருத்தரை பத்தி தெரியாமே நீ ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம செஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க செய்யறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு பெயின் எனக்கு இருந்துச்சு. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta Premium Women's Wear. Let your body love it. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. மேம் நீங்க வந்து இனிஷியலி பாத்தீங்கன்னா ஒரு 6,000ல ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த பிசினஸ். இப்ப வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து சும்மா ஒரு தோராயமா நாங்க சொல்ற ஒரு நாளைக்கு 6 lakhs அந்த மாதிரி வந்து ஒரு டர்ன் ஓவர் போய்கிட்டு இருக்கு. நாங்க அப்படி சொல்லிக்கிறோம். சோ அப்படின்றப்போ ஆக்சுவலி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சோ இனிஷியலி நம்ம இவ்வளவு ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுறது இட்ஸ் நாட் ஈஸி. சோ வந்து உங்க கடந்து வந்த பாதை பத்தி சொல்லுங்க. சோ சிம்பிளா சொன்னா போதும், எங்களுக்கு உங்களோட எல்லா ஸ்டோரிஸுமே தெரியும். சோ இதை வந்து நான் கன்சிஸ்டன்டா பண்ணேன், அதே எனக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுச்சு அப்படின்னா நான் வந்து கஷ்டம் இல்லாம எப்படி வரும்? எதுவா இருந்தாலும் நோவாம எதுவுமே கிடைக்காது இல்ல. நோ பெயின் நோ கெயின். எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பழகிட்டேன். எனக்கு இந்த ஸ்மார்ட் ஒர்க் வராது, சொன்னா கூட வராது. சோ அதனாலதான் என் ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஷார்ட்ஸ் போட தானா வாங்குறாங்க, நீ ஏன் லைவ் நிக்கிற அப்படின்னு. இன்டராக்ட் பண்ணி பிசினஸ் பண்றதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணா தானா எல்லாம் நடக்கும். ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. நம்ம செய்யற தொழிலுக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோமோ, நம்ம அதை எவ்வளவு நேசிக்கிறோமோ, அது அப்படியே டபுள் ட்ரிபிளா பிசினஸ் கொடுக்கும். அவ்வளவுதான். ஓகே. இப்ப வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து கையில ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்தில் 2026ல. ஒரு 10,000 ரூபாய் வச்சு நான் ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு சாரி பிசினஸே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்க என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? இதை பண்ணுங்க, இதை வச்சு ஒரே நாள்ல பணக்காரனா ஆகவே முடியாது. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டாவது செய்யறதுக்கு முன்னாடி 10 times யோசிச்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் இதை விடக்கூடாது. நீங்க பெத்த புள்ள மாதிரி இந்த கடை, அதை விட்டுருவீங்களா டக்குன்னு? அது மாதிரி ஒவ்வொரு பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது வரலன்னு சொல்றாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்றீங்க அப்போ நீங்க ஒழுங்கா அதுக்கு உங்களோட 100 போடல இல்ல. சோ இன்னைக்கு 6,000 ரூபாய் இத்தனை க்ளோஸ்ல ஒரு கடை இருக்குன்றது 6,000 ரூபாய்க்கு போட்டது தானே. எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பேன் நான் எத்தனையோ நைட்ஸ் தூங்காம இருந்திருப்பேன். ஃபேக்டரிஸ் எல்லாம் போகும்போது ரெஸ்ட் ரூம் போக முடியாது, எவ்வளவு பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நமக்கு அதுல ஒரு விஷயம் கிடைக்குது. சும்மாவா வரும், எல்லாமே கஷ்டப்படணும்ல. அதனால ஒன் நைட் ஒபாமா பாசிபிள் இல்ல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். அதுக்கு மென்டலி எஸ், நம்மளால உடனே வராது நமக்கு பணம். ஸ்லோவா பண்ணா இது நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கும். நம்ம புள்ள மாதிரி. இப்ப எப்படி நம்ம புள்ள பிறந்ததுமே அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது இல்ல, மெதுவா அவனை படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி அப்புறம் அவன் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் அதுக்கு அவனுக்கு தேவையான எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தானே அவன்கிட்ட இருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. அதுவுமே எத்தனை பிள்ளைங்க பாக்குதுங்க. ஆனா இந்த கடை அப்படி இல்லை. நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அது உங்களுக்கு திருப்பி தரோம். இந்த கடைக்கிட்ட உண்மையா இருக்கணும். நம்ம செய்யற தொழில நம்ம உண்மையா இருக்கணும். 10,000 ரூபாங்கிறது நாளைக்கு பல கோடியில கொண்டு போய் நிறுத்தும். ஸோ அதனால பிஸ்னஸ்ல ஹார்ட் ஒர்க் மஸ்ட். ரெண்டாவது அதை வந்து சஸ்டெயின் பண்ணும். தொடர்ந்து கீப் ஆன் ட்ரை பண்ணி அது போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன உங்க கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரி வேணும், என்ன கொடுத்தா கஸ்டமர் வாங்குவாங்க, அதை கரெக்டா புரிஞ்சு அதை ஸ்லோவா பண்ணோம். 10,000 ரூபாய்க்கு 10 புடவை வாங்குவாங்க நிறைய பேர். எஸ்பெஷலி தீபாவளி டைம்ல நாங்க ஹோல்சேல் ஃபர்ஸ்ட் இல்ல, இப்பவும் ஹோல்சேல் அதிகமா இருக்கு. ஸோ 10,000 ரூபாய் மேம் இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் மேம் சொல்லுவாங்க. ஓகே மேம் பண்ணுங்க, நல்ல கலெக்ஷனா வாங்குங்க. நமக்கு பிடிச்சி 10,000 ரூபாய்ல 10 சாரில பிடிச்சி 5 வாங்கணும், பிடிக்காம 5 வாங்கணும். வாங்கும் போதே என்ன யோசிக்கிறது, நாளைக்கு போலன்னா நம்மளே எடுத்துக்கலாம்ப்பா.
ஓகே, அந்த மாதிரி யோசிக்க கூடாது. அந்த மாதிரி யோசிப்பாங்க. நான் சொல்லுவேன் மேம் என்ன மேம் ஒரு புடவை எடுக்கிறீங்க 10 புடவை காமிச்சாலே அவ வந்து நீங்க ஒரு 3 சாரியாவது எடுங்க, எடுத்து கஸ்டமர்கிட்ட பேசுங்க. இந்த வாய் இல்லைன்னா நம்மள அது பிசினஸ் பண்ண முடியாது. சைலண்டா இருப்பேன் புடவை விற்கணும்னா விற்காது. நீங்க தான் சொல்லணும் இந்த பொருள் இது இவ்ளோ அழகா இருக்கு, இது இவ்ளோ சூப்பரா இருக்கு, இதை இப்படி கட்டினா நல்லா இருக்கும், இதை இப்படி ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்கும். முதல்லாம் வந்து புடவை இப்படி காமிச்சு விரிச்சு காட்டி வாங்க மேடம் சாரி பாருங்க அப்படின்னு சொல்லி விக்கலாம். இப்ப அப்படி இல்ல, எவ்வளவு டெவலப் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு சாரி விக்கிறதுக்கு. மெட்டீரியல் பத்தி சொல்லணும், காஸ்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதோட நாலேஜ் ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கணும். நம்ம அந்த சாரியை வாங்கி விக்கிறோம்னா அதுக்கான தேவையான எல்லா நாலேஜும் வந்து வாங்கி வளர்த்தாதான் அந்த பிசினஸ் பண்ண முடியும். ஸோ சஸ்டெயின் ப்ராடக்ட் நாலேஜ், அது விற்கிறது, இதெல்லாம் கண்டினியூஸா என்ன நடந்தாலும் நம்ம பிள்ளைய விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சா அது நம்மளை காப்பாற்றும். இப்போ கரண்டா வந்து எங்க பார்த்தாலும் வந்து பொட்டிக் பிசினஸ் பண்றாங்க. எல்லாரும் வந்து அதை ஒரு ஈஸின்னு நினைச்சிட்டு பண்றாங்க. விமன் எடுத்தாலும் என்னப்பா சாரி பிசினஸ் பண்ணலாம், இல்ல ஹேர் ஆயில் பிசினஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஸ் அ ஆண்டர்பிரினரா? இவ்வளவு நாள் வளர்ந்து இவ்வளவு இயர்ஸ் வளர்த்து இந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தாலும் சாரி பிசினஸ் உடனே ஸ்டார்ட் பண்றாங்க. அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு? லேடிஸ்க்கு என்ன பிடிக்கும்? நகை. அதனால இவங்க எதுல நம்ம கிரேஸ் அதிகமா இருக்கோ அதை காட்டுறாங்க. என்னன்னா அந்த இன்ஸ்டாகிராமோட அந்த ஃபேக்க பார்த்து நம்பிடுறாங்க. ஏய் அவெல்லாம் வந்து பாருப்பா 4 புடவை வித்தா கார் வாங்கிட்டா, அவன் இஎம்ஐல தான் வாங்கியிருப்பான், வாங்கியிருப்பான். உங்களுக்கு தெரியாது அது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே நல்லா எப்படி கடந்துச்சுங்க, இப்படி வளர்ந்துருச்சுங்க பாத்தியா, எல்லாம் இதுதான் இந்த பிசினஸ் தான், இதனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் அவங்கள நம்புறது. அவங்க நம்புறாங்க நம்ம இதை செய்வோம்னு, இவங்களும் இதை பண்றது. அதனாலதான் அது இவ்வளவு தூரம் போகுது. இல்லைன்னா அது அப்படிலாம் கிடையாது, கரெக்டா போகணும். இன்னொன்னு இப்ப வந்து நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு பொட்டிக்கே வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு? செலிபிரிட்டியை பார்த்து தான் முதல்ல எல்லாரும் இன்ஸ்பயர் ஆனாங்க. ஜோதிகா சாரி வந்தப்ப ஜோதிகா நம்ம ஜோதிகா இல்ல, ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஜோதிகா சாரி கட்டினா நானும் அழகா இருப்பேன். இப்ப ராஷ்மிகாவோட சாரி பார்த்தா ராஷ்மிகா மாதிரி நான் சமந்தா ரெட் சொன்னா யாரா இருந்தாலும் வாங்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி தனுஷ் ஒரு படத்துல சார் ரெட்ல தான் அழகா இருப்பா, அப்போ அது பிடிக்கல, அதுக்கப்புறம் சமந்தா ரெட். சோ செலிபிரிட்டியை பார்த்து அவளும் ஒரு பெண் தானேன்ற மாதிரி அது மாதிரி போட்டா நம்மளும் அழகா இருக்கும். ஸோ அப்டேட் ட்ரெண்டிங்ல இப்ப என்ன போயிட்டு இருக்கு, பிசினஸ் இஸ் நாட் ஈஸி டு பி ஃப்ராங்க். நீங்க அதுல சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இப்போ கரண்ட்ல இருக்கு, என்ன கொடுத்தா கஸ்டமர் வாங்குவாங்க, என்ன வித்தியாசமா நம்ம கொடுக்குறோம், எல்லாரும் கொடுக்குறாங்க நானும் கொடுக்குறேன், அந்த பிசினஸ் நமக்கு ரொம்ப நாள் வராது. உண்மையை சொல்லணும்னா இப்போ சூரத்துல ஒரு சாரி வருதா, அந்த சாரி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஜே 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 எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்படி ஒரு விஷயத்த நாமளும் வித்தா நம்ம தனியாவே தெரிய மாட்டோம். சம்திங் யூனிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உண்மையை சொல்லணும்னா உடனே பணம் சம்பாதிச்சு உடனே வீடு வாங்கி உடனே பங்களா வாங்கி படம் மாதிரி ஆகாது. ஸோ நம்ம யூனிக்கா பண்ணாதான் கஸ்டமர் வந்து அதை வாங்குவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே வராது. அப்படி வந்து அது ஃபேக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வர்றது தான் பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ வந்து எங்களுக்கு பேசிக்கான டவுட்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அது கமெண்ட்ஸ் வந்து அப்படியே எடுத்து வைக்கல, அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு உங்களோட ரிப்ளை என்னவா இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து இவங்க ரொம்ப திமிரா இருக்காங்க, பயங்கர ஆட்டிடியூடா இருக்காங்க, ரொம்ப ரூடா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் இங்க ஆட்டிடியூட் காமிச்சேன் எனக்கு தெரியல, அதனாலதான் கேக்குறேன். இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறேன். நம்பர் 1, அவங்களுக்கு என்னை பத்தியே தெரியாது. போற போக்குல அப்படி சேனல்ல திருப்பிட்டு போகும்போது நாங்க ஏதாவது பேசியிருப்பேன், அவர் ரொம்ப திமிரு பிடிச்சவ கமெண்ட் போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க மறந்துடுவாங்க, கமெண்ட் போட்டு போயிடுவாங்க. இது எதனாலன்னா நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ ஒரு ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணி கிராப் கட் இது வீடியோ இல்ல, இன்னொரு தடவை இதுல நான் சிரிச்சிட்டேன், இது வேண்டாம், அப்படி கட் வீடியோ பண்ணல. நான் பண்றது லைவாவே பண்றேன். நான் வீட்டுல எப்படி இருப்பனோ அப்படியே இங்க பண்றேன். சோ நான் ரொம்ப நேர்மையா பண்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அந்த ஆட்டிடியூட் எனக்கு இருக்கு. நான் ரொம்ப நேர்மை, நான் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறேன், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு கடவுளுக்கு கட்டுப்பட்டு இந்த தொழில நான் பண்றேன் அப்படின்ற ஒரு திமிரு எனக்கு இருக்கு. நான் ரொம்ப நேர்மையா பண்றேன் போது எனக்கு கண்டிப்பா ட்ரூவா இருக்கிறவங்களுக்கு ஒரு திமிரு இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது போற போக்குல உன் மூஞ்ச பத்தியா, உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு இது தேவையா, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இது பிடிக்கல, ஏன் பாக்குறீங்க லைவ்ல இப்படி கேட்கும் போது நான் என்ன கேட்பேன்? இப்ப நீங்களே ஒருத்தர் உங்க மூஞ்சிக்கு நேரம் உங்களை ஒருத்தர் திட்டுறாருன்னா சொல்லுவீங்க, கண்டிப்பா நீ ஏன் பாக்குற, உன்னை யார் ஏன் லைவா பார்க்க சொன்னது? அதுதான் நான் கேக்குறேன். என் ஹஸ்பண்ட் சொல்வாரு, கண்டிக்காத அவன் எவனோ ஒருத்தன். பட் என்னால வந்து அத நான் வீட்டுல லைவாவே நடத்துறதுனால என்னால நடிக்க முடியல. சோ அப்ப வந்து யாராவது என்ன ஏதாவது சொன்னா நான் பதிலுக்கு உடனே ரிப்ளை கொடுக்கறனால இவங்க அப்பதான் ஸ்க்ரோல் பண்ணிருப்பாங்க.
ஓ இந்த பொம்பளை என்ன எப்படி பேசுறா, ஆட்டிடியூட், திமிரு பிடிச்சவ. Okay. இப்போ ஒரு ஒரு இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு என்னன்னா, ஒருத்தரை தெரியாமையே அவங்கள பத்தி வாய்க்கு வந்ததை பேசுறது. திமிரு பிடிச்சவ ஆட்டிடியூடு, திமிரு பிடிச்சவ ஆட்டிடியூடு, இதே தான் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும் நீங்க சொல்றீங்க? என்கிட்ட பேசி இருக்கணும், பழகி இருக்கணும், எதுவுமே தெரியாதுல்ல. போற போக்குல ஒரு கமெண்ட் போட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த கட் அண்ட் கிராப் பண்றவங்க எல்லாம் நல்லவங்க, ரியலா பண்றது கெட்டவங்கன்னு ஆயிடுது. என்ன எல்லாருக்கும் எல்லாரையுமே பிடிக்காதுல்ல. என்ன பிடிச்சவங்க பாக்குறாங்க, சேல் பண்றேன். அதனால இந்த ஆட்டிடியூட் பத்தி நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஆட்டிடியூட் இருக்கு. ஏன் எங்க ஆட்டிடியூட் இருக்குன்னா, நான் ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால எனக்கு ஆட்டிடியூட் இருக்கு. நான் ரொம்ப ட்ரூவா இந்த பிசினஸ் பண்றேன், அதனால ஆட்டிடியூடு. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்டிடியூட் இல்லை. நீங்க வந்து காப்பி பண்றீங்க, மத்த பொட்டிக்ல பண்ற மாதிரியான விஷயங்கள், ரீல்ஸா இருக்கட்டும். இப்ப அவங்க கார்ல வந்தா நீங்க கார்ல வருது, அவங்க பவுன்சர்ஸ் வச்சா நீங்க பவுன்சர்ஸ் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் அவங்க கார்ல வந்தாங்க நீங்க ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது, இந்த மாதிரி காப்பி பண்றீங்கன்னு ஒரு கமெண்ட் வருது. இதை எப்படி சொல்றது, காப்பிங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஒரு மாடு பிடிச்சி ஒரு வீடியோ போடுறேன்னா, அதே மாதிரி ஒரு வீடியோவை நாளைக்கு இன்னொருத்தவங்க அவங்க ஸ்டைல்ல பண்ணுவாங்க. மாடுன்னா எனக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியா, என்னை தவிர இந்த உலகத்துல எவனுமே போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கிடையவே கிடையாதுல்ல, போடுறாங்க. ஹெலிகாப்டர் ஷூட்டு அதே மாதிரிதான். சோ இப்படி நம்ம ஒரு கண்டென்ட்டை நம்ம எப்படி கொண்டு போறோம், நம்ம என்ன மாதிரி அதுல காட்டுறோம் அப்படிங்கிறது தான். அதை வந்து இவங்களை காப்பி பண்ணிட்டாங்கன்னு கிடையாது. பட் இதுல நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இது எதுவுமே நான் காப்பி பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலிகாப்டர் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா, பாஸ் பேபி ஷூட்டை 2021 நவம்பர்லயே நான் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாரும் பண்ணாங்க. அதே மாதிரி கண்ணாடி போட்டு, அதே மாதிரி நடந்து வந்து அது மாதிரி பண்றாங்க. மாடு வீடியோவை நான் பண்ண நெக்ஸ்ட் மந்தே பண்ணாங்க. அது காப்பி கிடையாது. அவங்க இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஊர் சைடுல ஒரு எக்ஸ்போ பண்றாங்க. சோ அப்ப இந்த மாதிரி ட்ரெடிஷனல் காட்டணும்னு பண்றாங்க. அது அப்படி கிடையாது. ஹெலிகாப்டர் ஷூட் நான் பண்றேன், எத்தனை படத்துல ஹெலிகாப்டர் காட்டுறாங்க. அதுக்காக நான் அவங்கள காப்பி பண்ணிட்டேன்னா, நம்ம அதை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோங்கிறது தான் முக்கியமே தவிர அங்க காப்பின்னு ஒண்ணு கிடையாது. ஒருத்தர் ஒரு மாதிரி இது மாதிரி நம்ம ஸ்டைல்ல எப்படி பண்றோம். இப்ப ரஜினி கமல் ரீல்ஸ் எடுங்களேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுங்க. ஒருத்தர் ஒரு பாட்டுக்கு ஆடிட்டா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அந்த பாட்டே வருது. அது மாதிரி நம்ம எப்படி நம்ம ஸ்டைல்ல பண்றோன்றது தான். அதுல காப்பிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணியிருப்பேன். நீங்க சொல்ற அந்த கார் வீடியோ கூட மீசைய முறுக்கு படம் இருக்குல்ல, அதோட விமன் வெர்ஷனா நான் பண்ணேன். ஒரு பையன் பண்ணிருப்பாப்ல, அதை வந்து அந்த படத்தோட ரீக்ரியேஷனா ஒரு மாசா ஒரு பொண்ணோட இதா அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். ஒரு படத்தோட ரீக்ரியேஷனாவோ இல்ல ஒரு மாசாவோ தான் அதை பண்ணியிருப்பேனே தவிர அங்க காப்பிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி தான். இன்கேஸ் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரப்பயோ உங்ககிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறப்போ நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையாவே. நம்ம ஏற்கனவே வேற நீதிடா நேர்மடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமா, நான் பண்ண ஒரு விஷயத்த என்ன யாருக்குமே தெரியலையே. இப்ப மார்க்கெட்ல உங்களை நிறைய பேருக்கு 100 பேருக்கு தெரியும், என்ன 1,00,000 பேருக்கு தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த பார்த்து பண்ணிட்டேன். இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்களும் வீடியோ போடுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போட்டீங்க, உங்களுக்கு பெருசா ரீச் இல்ல, 500 பேர் 1000 பேர் தான் பாத்திருக்காங்க. 1,00,000 பேர் என்ன பாத்திருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? நான் உங்களை பார்த்து காப்பி அடிச்சேன்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன பார்த்து காப்பி அடிச்சீங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரிதான் அது. ஆனா வந்து ரீச் இல்லாததுனால நான் பண்ண விஷயம் வெளியில தெரியல, ரீச் இருக்கிறவங்களுக்கு வெளியில தெரியுது. அதுக்காக நான் அவங்கள பார்த்து காப்பி அடிச்சனோ இல்ல அவங்க என்ன பார்த்து காப்பி அடிச்சாங்களோ, இட்ஸ் அ காமன் கண்டென்ட்டை யார் அவங்கவுங்க ஸ்டைல்ல என்னென்ன பண்றாங்கன்றதுதான் நம்பர் 1. ரெண்டாவது இங்க காப்பின்னு ஒரு விஷயமே கிடையாது. அதையும் மீறி அதை காப்பின்னு நீங்க சொன்னா, நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் எந்தெந்த வருஷம் என்னென்ன பண்ணேன். எக்ஸ்போ கூட நான் இப்போ பண்ணல, 2014ல இருந்து ட்ரேட் சென்டர்ல இருந்து எக்ஸ்போ போட்டுட்டு இருக்கேன். அப்பையில இருந்தே எக்ஸ்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிங்கப்பூர் மலேசியால எக்ஸ்போ போட்டிருக்கேன். இப்பதான் என் ஓன் பிராண்ட் பண்ணிருக்கேன், தனியா வந்து பண்றேன். அப்பெல்லாம் நிறைய இடத்துல எக்ஸ்போ போடுவேன். சோ எதுவுமே இந்த பிசினஸ் வந்து நான் இப்போ லாக்டவுன்ல பண்ணியோ இங்க அப்படிலாம் இல்ல. நான் 2013ல இருந்து இந்த பிசினஸ பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது இது என்னோட கம்பெனி இருக்குல்ல, அது ஒரு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல. ஃபேம் பஜார் வந்து இந்த மூஞ்ச கிண்டல் பண்றாங்கல்ல, நீ கருப்பா இருக்க உனக்கு இது தேவையா, நீ ஒல்லியா இருந்த, நீ குண்டா இருக்க உனக்கு இது தேவையா, இந்த ஃபேஸை தான் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணி என் கம்பெனியை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால இது தெரியாதவங்க அப்படி பேசுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன உங்களுக்கு ஒருத்தரை பத்தி தெரியாம நீங்க எப்படி இப்படி கமெண்ட் போடுறீங்க? அப்போ உங்க ஜட்மெண்ட் தப்பு. ஒருத்தரை பத்தி தெரியாம பேசுறது ஈஸியா இருக்கு இப்ப எல்லாருக்கும். அப்ப அவனுக்கு வந்தாதான் அது பிரச்சனையோட வலி என்னன்னு தெரியும். அதனால நான் அதை இப்பப்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப பெயினா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம செஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க செய்யறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு பெயின் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் இவங்களுக்கு தெரியல, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்ல,
மாறிட்டே போகுது அவ்வளவுதான். இப்ப கூட பெருசாலாம் இன்டராக்ட் பண்ணி சண்டை போடுறது இல்ல. இப்பெல்லாம் கூட லைவ்ல ஃபர்ஸ்ட்லாம் கேட்பேன், யார பார்த்து சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, என்ன எப்படி சொல்வீங்க. இப்ப அப்படிலாம் இல்ல, குறைஞ்சிருச்சு. பிளாக் வயசாயிருச்சு இல்ல, ரிலாக்ஸ், சுருங்கிரும் மூஞ்சி, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடாது, மண்டை வெள்ளை ஆயிடும்ன்றாங்க. மூஞ்சி சுருங்கிருச்சுன்னா டென்ஷன் ஆனா சுருங்கம்மான்னு சொல்றாங்க. பிளாக் அம்மா பிளாக் பண்ணுமா, அண்ணனை பிளாக் பண்ணுமா, மோஸ்ட்லி லேடிஸ் தான் இது போடுவாங்க. ஓகே, எதனால அப்படி போடுறாங்க? ஒருவேளை ஒரு பொறாமையோ அந்த மாதிரி இருக்கும். இயலாமை. சூப்பர். இயலாமை தான் அது, நம்மளால பண்ண முடியல, நம்ம பண்ணல, நம்மளோட சின்ன பொண்ணோ இல்ல நம்மளோட பெரிய பொண்ணோ நம்மளால முடியல, பாரு அவ பண்ணிட்டா பாரு. அவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ நான் சும்மா வீட்டுல தண்டமா தானே தின்னுட்டு கிடக்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது அவங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஒருத்தர் பார்க்கும் போது அந்த இயலாமையின் வெளிப்பாடுதான் அந்த வார்த்தைகள்லாம். மோஸ்ட்லி லேடிஸ் தான் போடுவாங்க அந்த கமெண்ட்ஸை. நான் ஃபர்ஸ்ட் தெரியாம கத்திக்கிட்டு இருந்தேன், இப்ப வந்து இல்லாததுக்கு தான் பேசுறாங்க. சரி விட்டுரு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு நான் தனுஷ் சார் மாதிரி மேம், பார்த்தது உங்களுக்கு என்ன பிடிக்காது, பார்த்துக்கிட்டே எனக்கு பிடிக்கும். லைவ் தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும். நான் வெறும் லைவ்ல வெறும் சாரி மட்டும் சேல் பண்றது இல்லைங்க, மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்கேன், ஸ்டைலிங் சொல்லி தரேன், ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்குறேன், பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கொடுக்குறேன். இவ்வளோ குவாலிட்டி என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் எதுவும் தெரியாம ஆட்டிடியூட பத்தி அதை மட்டுமே பத்தி பேசுறவங்க, அது அவங்களோட பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு இருக்குல்ல, இப்போ ஒரு மார்க்கெட்ல நீங்க இப்ப ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாரி வைரலா போயிட்டு இருக்க ஒரு சாரிய வந்து வெளியே 2500 விக்கிற சாரிய நீங்க ஒரு 1500 விக்கிறீங்க அப்படின்னு வந்து உங்களை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மார்க்கெட் பிரைஸை விட நீங்க ரொம்ப கம்மியா சேல் பண்றீங்க, அட் த சேம் டைம் சேம் குவாலிட்டி அப்படி கொடுக்குறீங்கன்றப்போ அது எப்படி பேசுறாங்கன்னா, ஒருவேளை மத்த பொட்டிக்கோட அந்த வருமானத்தை நீங்க இது பண்ணணும்ன்றதுக்காக பண்றீங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு அது நிறைய பேக் ஃபயர் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைத்தனி சாரின்னு வச்சுக்கோங்க. இந்த பைத்தனி சாரி 1999. நான் இதுக்காகவே சோர்ஸ் பண்ணுவேன் ப்ராடக்ட். நீங்க வந்து 5 சாரியில வித்து சம்பாதிக்கிற காசை நான் 500 சாரியில சம்பாதிப்பேன். உங்களுக்கு 500 ரூபாய் மார்ஜின்ல 10 சாரி ஒரு நாளைக்கு விற்குதுன்னா எனக்கு 500 சாரி விற்கும். ரெண்டும் ஒரே தானே, சேல்ஸ் தான் முக்கியம். எனக்கு வந்து குவான்டிட்டி முக்கியம். எனக்கு 2 இடத்துல ரொம்ப பிளஸ். ஒன்னு சப்ளையர் சைட்லயும் இவங்க ஹியூஜ் குவான்டிட்டி ஆர்டர் கொடுப்பாங்கப்பா அப்படின்ற பேரு. இன்னொன்னு கஸ்டமர் கிட்டயும் ஃபேம் பஜார்னாலே பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த 2 பேரோட சப்போர்ட்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால வந்து மத்த இதுல இருந்து எனக்கு பேக் ஃபயர் ஆகதான் செய்யுது. ரேட்டை வேணும், இந்த பொம்பளை வந்து அவன் நுழைஞ்சாலே உடைச்சிருவா ரேட்டை உடைக்கிறீங்க, மார்க்கெட்டை உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு மார்ஜின் இல்லாம அந்த வியாபாரத்தை பண்ணுவேன். எனக்கு மார்ஜின் இருக்குல்ல, நான் என்ன சர்வீஸா பண்றேன், ஐ ஹாவ் மார்ஜின், மினிமம் மார்ஜின் வச்சிருக்கேன், ஹியூஜ் குவான்டிட்டி விற்கிறேன். அதை வந்து இவங்க ரேட்டை உடைக்கிறாங்க, அது அவங்களோட பிரச்சனை. நான் ரேட்டெல்லாம் உடைக்கல, எனக்கு தேவையான மார்ஜினை வைக்கிறேன், நான் குவான்டிட்டியா மூவ் பண்றேன். முக்கியமா இது ஃபேமஸா கஸ்டமர் ஓரியன்ட் ஷாப். ஸோ கஸ்டமருக்கு பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு என்னன்னா, எனிவே நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு மார்ஜின் வச்சுதான் விக்கிறீங்க. பட் வந்து நீங்க வைக்கிற மார்ஜின் ரொம்ப கம்மியான ஒரு பிரைஸா இருக்குல்ல. பிசினஸ் பண்றவங்க நம்ம கொஞ்சம் வந்து கண்டிப்பா ஆப்வியஸ்லி எக்ஸஸா ஒரு 100-200 ரூபாய் வச்சு நமக்கு லாபம் இல்லாம விற்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க அதையும் தாண்டி ரொம்ப கம்மியான மார்ஜின்ல விற்கிறதுனா எப்படி பிசினஸ் ரன் பண்ண முடியும்? அப்படிலாம் இல்ல, மினிமம் மார்ஜின் இருக்கும், பட் ஆனா பர்சன்டேஜ்ல இருக்காது. ஓகே, வேல்யூல இருக்கும். ஸோ குவான்டிட்டியா போகும்போது அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவங்க 10 சாரியில சம்பாதிக்கிறத நான் 100 சாரியில விக்கிறேன். ஸோ எனக்கு மார்ஜின் இல்ல. அது உங்களுக்கு பரவாயில்ல நினைக்கிறீங்களா? அவங்க ஈஸியா 10 சாரியில பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு 100 சாரிக்கு தேவைப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. என்ன இது வந்து எனக்கு 2 இடத்துல ப்ராஃபிட் இருக்குல்ல. ஒன்னு குட்வில் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் கஸ்டமர்ஸ் கிட்ட, குட்வில் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் சப்ளையர்ஸ் கிட்ட. ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணோம்னா கஸ்டமரும் முக்கியம், சப்ளையரும் முக்கியம். இது 2 இடத்துலயும் நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து நான் ஒரு பெரிய ஷோரூம் திறக்கிறேன்னா கஸ்டமர் என்ன தேடி எப்பனாலும் வருவாங்க. இவங்க கிட்ட குட் குவாலிட்டி இருக்கும், அங்க போ சூப்பரா இருக்கும் ப்ராடக்ட், அந்த பேர் வரும்ல. இது என்னோட பேஸ்மெண்ட், நான் கட்ட போற அந்த பில்டிங்க்கு இது பேஸ்மெண்ட் தான். அதனால நீங்க ரொம்ப ப்ராஃபிட் எதிர்பார்த்து அப்படி பண்றது இல்ல. ப்ராஃபிட் இல்லாம பிசினஸ் பண்ணல. ஐ ஹேவ் ப்ராஃபிட், பட் மினிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta Premium Women's Wear. Let your body love it. MCR Pure Cotton Club, formals and casual shirts.